வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 5ஆம் அத்தியாயம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. அதில் செலக்ஷன், எலெக்ஷன், பொறுப்பாளர்கள். வைத்தார்கள், செய்தார்கள் என்றால் அப்படி பண்ணியது யார்? கிராம மகாசபை எப்போதும் நடந்து கொண்டுதானே இருக்கும். அதுதான் இப்படி யோகியதை பெற்ற அபேட்சகர்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து தேர்தல் நடத்தியிருக்கும். அதாவது நடப்பு சபை அடுத்த சபை தேர்தலுக்கு அபேட்சகர்களை செலக்ட் செய்திருக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இப்படி நடக்கவில்லை. நடப்பு சபை அடுத்த சபைக்கான தேர்தலை நடத்துவது என்பதிலேயே பல ஊழல்கள் நடக்க இடமுண்டு. அக்கால தேர்தல் விதிப்படி நடப்பு மெம்பர்கள் அடுத்த சபைக்கு மெம்பராக முடியாது, அவர்களுடைய பந்துக்களும் மெம்பராக முடியாது என்பது வாஸ்தவந்தானானாலும் தங்களுக்கு வேண்டப்பட்ட சிநேகிதர்கள், பவ்யப்பட்டவர்கள் ஆகியோரை அடுத்த சபையில் அங்கத்தினராக கொண்டு வந்து ஸ்வய லாபம் பெறக்கூடுமல்லவா? இதையும் தடுக்க வேண்டும் என்பதில் நம் முன்னோர் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அடுத்த தேர்தலில் இப்போதுள்ள சபையினரின் சம்பந்தம் இல்லாதபடி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்போது நம் குடியரசில் நடத்தவிருக்கும் முறையில் ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது ஒரு தேர்தல் நடக்கும்போது அதிகாரத்தில் உள்ள இராஜாங்கத்தினர் அந்த தேர்தலை நடத்துவதிலேயே மற்ற கட்சிகளுக்கு இல்லாமல் தங்களுக்கு மட்டும் இருக்கிற அதிகார பலம் முதலான அட்வான்டேஜ்களை கொண்டு தங்களுக்கு சாதகமாக ஏதேனும் பண்ணி கொண்டு விட முடியுமோ என்று தோன்ற இடமிருக்கிறது. கட்சி, ஆட்சி என்று ஏற்பட்டு ஏதோ ஒரு கட்சியின் நிர்வாகத்தில் அடுத்த தேர்தல் நடக்கிறதென்றால் கொஞ்சம் சந்தேகாஸ்பதமாக ஏதாவது தோன்ற இடமுண்டுதானே? இதற்கு இடமே இல்லாதபடி நடப்பு சபை மெம்பராயிருந்து வாரியம் என்ற பல கமிட்டிகளில் ஏதாவது ஒன்றில் பதவி வகிப்பவர்களான இந்த 30 பேருமே பதவி விலகிவிட வேண்டும். அதற்கப்புறம் தர்ம கிருதய சபைகள் எனப்படுவனவற்றின் பொறுப்பின் கீழேயே மத்தியஸ்தர்களை கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று சாசனம் விதிக்கிறது. இந்த தர்ம கிருதய சபைகள் என்பவை என்னவென்றால், கிராம மகாசபை தவிர அதன் 30 குடும்ப பிரிவினை தவிர அவரவரை ஸ்வதர்மப்படி கர்மா செய்விக்கிற 12 நாட்டாண்மைகளின் கீழ் கிராமத்தை 12 சேரிகளாக பிரித்திருந்தது. சேரி என்றால் என்னவோ ஏதோ என்று நினைக்க வேண்டாம். அக்ரஹாரமும் ஒரு சேரிதான். இவற்றுக்கான 12 நாட்டாண்மைகள் தான் தர்ம கிருதய சபைகள் என்று ஊகம் செய்து கொள்கிறார்கள். இவை ஒன்று சேர்ந்தே தேர்தல் நடத்தியது. 12 சேரியிலும் தர்மம் கிருத்தியங் கடை காணும். வாரியரே மத்தியஸ்தரை கொண்டு குறிக்கூட்டி கொடுப்பாராகவும் என்று சாசனத்தில் இருக்கிறது. கிராம மகாசபையினர் எல்லாரும் 1 வருஷ டேர்ம் முடிந்ததும் வெளியேறி விடுவார்கள். அப்புறம் மத்தியஸ்தர்கள் உதவியோடு அவசியமான காரியங்களுக்காக இன்டரிம் அட்மினிஸ்ட்ரேஷன், இடைக்கால நிர்வாகம் தர்ம கிருதய சபைக்காரர்களாலேயே நடத்தப்படும். அடுத்த சபைக்கான அபேட்சகர்களின் செலக்ஷன், அப்புறம் அதற்கான எலெக்ஷன் ஆகியன இவர்கள் பொறுப்பிலேயே நடக்கும். ஒரே ஒரு ஊர் விவகாரம் தானானதால் இந்த இன்ட்ரீம் பீரியட் ஒரு சில நாட்களாகத்தான் இருக்கும். அதற்குள் செலக்ஷன், எலெக்ஷன் எல்லாம் நடந்துவிடும். ஊர் சபை என்ற ஒரே பாடியின் அமைப்பின் கீழ் ஒன்றாக கூடி பணி செய்த 30 பேர் அடுத்த வருஷ சபைக்கான அபேட்சகர்களை செலக்ட் செய்தால் இவர்கள் தங்களுக்குள் கலந்து கொண்டு தங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமாறும் இப்போது தாங்கள் செய்த தப்பு தண்டாக்கள் அடுத்த சபையிலே வெளிவராதவாறும் செலக்ஷனை பண்ணிவிடலாம். தனித்தனியாய் வெவ்வேறு ஜாதிகளுக்கென்று அமைந்து ஒவ்வொன்றும் சுயேட்சையாய் காரியம் செய்து கொண்டிருக்கும் 12 தர்ம கிருதய சபைகளை சேர்ந்தவர்களை கொண்டு செலக்ஷன் செய்யும்போது அவர்கள் தங்களுக்குள் தகிடுதத்தம் எதுவும் பண்ணுவதற்கில்லை. ஒவ்வொரு ஜாதிக்கும் தன்னை பற்றியிருந்த தன்மான உணர்ச்சியினால்
நாம் ஏதாவது முறைப்பிசகி பண்ணினால் மற்ற ஜாதிகளின் நாட்டாண்மைகள் நம்மை பற்றி என்ன நினைக்கும் என்ற எண்ணம் இந்த நாட்டாண்மை ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். ஆதலால் அவை சந்தேகாஸ்பதமான எந்த யோசனையும் தெரிவிக்கவே முன்வராது. இதிலே இருக்கும் இன்னொரு ஜனநாயக அம்சம், ஏதோ ஒரு ஜாதியாரின் செலெக்ஷனா இல்லாமல் சகல ஜாதிகளுக்கும் தர்ம ஹிருதயம் காணும் 12 சேரிகளையும் கொண்டு செலக்ட் பண்ண வைத்ததாகும். அந்த நாட்டாண்மைகளும் கூட தாங்களாகவே எல்லாம் செய்வது என்றில்லாமல் மத்தியஸ்தர்களை கொண்டு பண்ணியது கவனிக்க வேண்டிய அம்சம். இதற்கெல்லாம் மேல் இராஜாங்க அதிகாரிகள் கண்காணிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது வேளாணையும் பட்டனையும் பற்றி முதலில் சொன்னதிலிருந்து தெரியும். இத்தனை தினசுகளில் தேர்தல் தூய்மையை உறுதிப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இப்போது பெரும்பாலும் எவரோ ஒருத்தர் அபேட்சகராக நிற்க ஆசைப்பட்டு விட்டு அப்புறம் பேருக்கு யாரையோ விட்டு நாமினேட் பண்ண சொல்வது, செகண்ட் பண்ண சொல்வது என்கிறது போல் இல்லாமல் எவரொருத்தரும் தானாக அபேட்சிக்காமலே கிராமத்தின் தர்ம சபைகளுடைய நிர்வாகிகள் ஜனங்களின் அபிப்பிராயத்தை அனுசரித்து அபேட்சகர்களை செலக்ட் செய்தார்கள். இப்போதும் கூட மற்ற வேலைகளுக்கு அபேட்சகரே மனு போடுவது போலில்லாமல் எலெக்ஷனில் மட்டும் அபேட்சகர் பேரை வேறே ஒருத்தர் பிரேரணை பண்ண வேண்டும், அதை இன்னொருத்தர் ஆமோதிக்க வேண்டும் என்று இருப்பது. பொதுப்பணிக்கு வருபவன் தானே முந்திரிக்கொட்டை மாதிரி தன்னை பிரகடனம் பண்ணி கொள்வது அத்தனை அழகல்ல. மற்றவர்கள் அவனை நிற்க வைப்பதுதான் கௌரவம் என்ற எண்ணத்தில்தான் பூர்வத்தில் நிஜமாகவே இப்படி நடந்த ஏற்பாடுதான் இப்போது ஒப்புக்காகவாவது இப்படியொரு நடைமுறை ஏற்பட்டிருப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள், மகா பெரிவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.